வணக்கம். இன்றைய வேத வசனங்கள் மத்தேயு, புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 5 அதிகாரத்தில் 7வது வசனம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். Blessed are the merciful, for they shall obtain the mercy. பாருங்க, இந்த மெர்சி, இந்த இரக்கம் என்பது இரக்கம் உள்ளவனுக்கு தான் இரக்கம் கொடுப்பார் ஆண்டவர், இரக்கப்படுவார். ஆனால் நம்ம ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் இறங்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம யாருக்கும் இறங்க மாட்டோம். அப்படி இருக்கக்கூடாது. அதை தான் அவர் ஜீசஸ் சொல்லுகிறார் மத்தேயு 5 அதிகாரத்தில், இரக்கம் கொள்ளுங்கள் என்று சொல்ல. இரக்கம் பெறுவார்கள், பாக்கியவானர்கள் அவர்கள், ஏனென்றால் இரக்கம் கொண்டாய். நம்மோட வாழ்க்கையில் சில சமயத்தில் சூழ்நிலையில் நமக்கு ப்ராஃபிட்டு, ஏதாவது லாபம் இருந்தால் இறக்கப்படுவோம். இது மனித வாழ்க்கையில் உள்ளது. லாபம் இல்லாட்டா இறக்கப்பட மாட்டோம். லாபமே நமக்கு இல்லை, இதனால் எனக்கு எந்த பயனும் இல்லை, நான் இரக்கம் விடுகிறேன் அப்படின்னு சொல்லி செய்கிறான் பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான இரக்கம். ஏதாவது an expectation of benefit, profit, we are keeping மெர்சின்னு உள்ளது கரெக்ட் அல்ல என்றைக்குமே. அதுதான் இரக்கம். இறைவன் ஜீசஸ் என்ன சொல்கிறான்டா, இரக்கம் உள்ளவனும் தான் இரக்கம் பெறுவான்னு சொல்கிறார். அப்போது அந்த மெர்சி நமக்கு ஆண்டவர் விட்ட நம்ம வாழ்நாள் முழுவதும் அவற்றை மெர்சி அவற்றை எதிர்பார்ப்போம். ஏன்னா நமக்கு எந்த சூழ்நிலையும், ஏதாவது ஒரு சூழ்நிலை என்னதான் இருந்தாலும் அவருடைய மெர்சி இருந்தால் தான் நமக்கு பயணங்கள் செய்ய முடியும் வாழ்க்கையில். இல்லாட்டா பயணம் தடைப்படும், பயணமே இல்லாமல் போய்விடும். அவருடைய இரக்கம் தேவை. ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆப்போம், நம்முடைய உயிர் வேணும் உயிர் வேணும் துடிப்போம். தாய் தந்தையர்கள் துடிப்பார்கள், இல்லது பிள்ளைகள் துடிக்கும். இப்படி எத்தனையோ இருக்குது. நம்ம பஸ்ஸில் போகிறோம், வண்டியில் போகிறோம், எல்லா இடத்துலையும் நம்ம இரக்கம் என்பது ரொம்ப வேணும். ஜீசஸ் ஆண்டவிட்டா கஷ்டம் வரும்போது ஜீசஸ் தேவனே அப்படின்னு நினைக்கிறோம். ஐயா, இவ்வளோ கற்றுக்க தெரியல, உன் பக்கத்திலேயே உனக்கு தெரிஞ்சாலே கத்துனானே, அவனுக்கு இறக்க மாட்டியா? செய்யலையே, நீ கத்தும் போது மட்டும் அவர் செய்யணுமா அப்படின்னு இருக்கு. அதான் மத்தேயு 5 அதிகாரத்தில் ஜீசஸ் சொல்லுகிறார். ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசர் என்னன்னா நல்ல வலிமையானவர். அவர் கிறிஸ்தவ அரசர். அவர் என்ன செய்வார்னா, மற்ற நாட்டுகளில் போய் என்னது பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவார். மக்களை நிறைய பேர் சாகடிப்பார். ஒரு வாரம் தான் சாகடிப்புல அங்கே உள்ள மக்களை எல்லாம் கொல்லுவார். இரக்கமின்றி, மெர்சிலஸ், கில்லிங் எவ்ரிபடி அண்ட் டேக் ஆல் வெல்த், அது இது எல்லாம் தூக்கிடுவார். தூக்கிக்கிட்டு தன் நாட்டுக்கு வந்துடுவார். அப்படி அவர் இருந்தவர். அப்படி இருக்கவனு ஒரு நாளைக்கு அவருடைய மகள் ஒரு நோய்வாய்ப்பட்டு விட்டாள், அந்த அரசருடைய மகள். அப்போது அவர் மந்திரிகள்ட்டெல்லாம் சொல்லி, இவ்வளவோ ஜெபம் பண்ணுனேன், என்னெல்லாம் பண்ணுறேன், இன்னி எனக்கு என் மகள் இன்னி குணமாகலே. அப்புறம் தான் ஒரு மந்திரி சொல்லுவார், ஐயா அரசரை, நீர் கோபம் கொள்ளாதீங்க, நான் ஒரு வார்த்தை கூறுகிறேன், என்ன என்று சொல்லும் என்று அரசர் கேட்டார். உடனே அவர் கூறினார், ஐயா, நாம் மற்ற நாட்டில் போய் எவ்வளோ பேர் கொன்று பொருளெல்லாம் கொன்று வாரோம், உங்களுடைய வீரத்தை மிச்சமளவுக்கு நீங்கள் செய்கிறீர். ஆனால் இன்று பாருங்கள், தேவனிடம் நீங்கள் மன்றாடியும் பிரச்சனை இருக்கிறது. தன்னுடைய டாக்டர் மகள் இன்னும் சரியாகவில்லையே. ஆகையினால் இந்த வசனத்தை கூறுகிறார் மந்திரி, மத்தேயு 5 அதிகாரத்தில் உள்ளது. இரக்கம் உள்ளவர்கள் தான் இரக்கம் பெறுவார்கள் என்று இருக்கு. தே வில் ஹாவ் மெர்சி, அப்டைன் மெர்சின்னு இருக்கு, இரக்கம் பெறும். அதனால் அரசை, நீங்கள் இன்றுடன் அவர்களை கொன்று பொருளில் எடுக்காது. மற்ற நாட்டில் வாருக்கு வந்தால் நீங்கள் போரிடுங்கள். நீங்கள் பொருளாசை கொண்டு இப்படி கொண்டு வரும்போது இறைவன் அதை யோசிப்பார். அவரும் தேவனுடைய குழந்தைகள் தான். ஆகையினால் நீங்கள் எவ்வளவு தூரம் நீங்கள்
மெர்சிலெஸ்ஸாக இருக்காதீர்கள், இரக்கம் கொள்ளுங்கள். உடனே அவருக்கு புரிந்தது, உண்மைதான், நான் செய்தது தவறுதான் என்று அரசர் சொல்லி, தேவ வசன பிரகாரம் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் உள்ளது போல இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களே இரக்கம் பெறுவார்கள் என்று சொன்னது பிரகாரம் அவர் உணர்ந்து விட்டார் அந்த அரசர். ஆகையினால் நாம் வேத வசனங்களை படித்தால் போராது, கிறிஸ்தவர்களாக இருந்தால் போராது, யார் இருந்தாலும் சரி இரக்கம் வேண்டும். இரக்கம் இல்லாதவர்களுக்கு இரக்கம் கிடைக்காது, வீணாக நீங்கள் அலைய வேண்டாம். அதுதான் அந்த வசனம். அதனால் சாதாரணமாக இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஆகையினால் இரக்கம் உள்ளவர்களே இரக்கம் பெறுவாள். இத்தோடு முடிக்கின்றேன். வணக்கம்.